ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவரையும் எம்என்டி சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரைக்கீரை கடையில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சூடு பண்ணிவிட்டு அதில் பாசிப்பருப்பை கலந்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம், ஒரு ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு விட்டுறலாம். மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே பருப்பு வெந்துடும். இந்த அரைக்கீரை கடையில் இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவே ருசியாக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கழுவி வச்சுருந்த அரைக்கீரையை சேர்த்துக்கலாம். கீரை எப்போயும் கடைய போகிறோம் அப்படின்னா உப்பு தண்ணியில் தான் நம்ம கீரை கடையணும். அப்போத்தே நல்லாயிருக்கும். அதாவது போர் வாட்டரில் கடைஞ்சோம் அப்படின்னா கீரை கலர் மாறாது, நல்லாயிருக்கும். மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கீரையோட கலர் எப்பயுமே மாறாது, ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கீரையை ரொம்ப வேக விடாதீங்க, அதோட சத்துக்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஒரே ஒரு பெரட்டு வேக விடணும், நல்லா வெந்துடும் கீரை. மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கீரை ரொம்பவே நல்லா வெந்துடும். இப்போ நல்லெண்ணெயை விட்டு கடுகு, உளுந்து, மிளகாய் வத்தல் போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம். இது கூடயே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2 தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வதக்கிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா தக்காளி சீக்கிரமாகவே வெந்து வர ஆரம்பிச்சிடும். நல்லா மசிய வதக்கணும், அப்போதே கீரை ருசியாக இருக்கும். இது கூடயே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்ட எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யணும், கீரையும் பருப்பு வெந்திருக்கு இல்லையா, அதோடு நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு இது நல்லா ஆறவும் ஒரு மிக்ஸி சாருக்கு மாற்றி பல்ஸ் மூடு விடணும். லேசாக கரகரப்பாக அரைக்கணும், வலுவலுன்னு கீரை அரைக்கவே கூடாது. சூப்பரான சுவையான அரைக்கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.